வணக்கம். நாங்கள் மதர் தெரசா வேளாண்மை கல்லூரியில் இறுதி ஆண்டு படித்த மாணவிகள். நாங்கள் இங்கே வந்து கிராம தங்கள் திட்டம் அப்படின்னு ஒரு பாடப்பகுதி எங்களுக்கு இருக்குது. அதுக்காக தான் நாங்கள் இந்த ஊருக்கு வந்திருக்கோம். இன்றைக்கி விவசாயத்தில் இருக்கிற 2 கடினமான விஷயங்கள் என்னென்னா, ஃபஸ்ட்டு வேலையாட்களும், இன்னொன்று வளங்கள்னு சொல்கிற ரிசோர்ஸ் 2 இது 2த்தையுமே வந்து மேம்படுத்துறதுக்காக வளங்களை மறுசுழற்சி செய்தல் பண்ணலாம். அதுக்காக தான் நம்ம இன்றைக்கி இங்கே வந்திருக்கோம். அக்கா, உங்கள் பேர்? வணக்கமா, என் பேர் அனுப்பிரியா. உங்கள்கிட்ட இருக்கிற வளங்களை வச்சு இன்னும் உங்கள் வருமானத்தை எப்படி அதிகரிக்க பண்ணலான்னா, நீங்கள் இந்த கோழிக்கழிவை யூஸ் பண்ணி மீன் வளர்க்கலாம். அது மட்டும் இல்லாமல் இந்த கோழிக்கழிவில் இருக்கிற அமோனியான்னு சொல்கிறது மீன் அதிகமாக வளர வந்து யூஸ் ஆகுதுக்கா. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் மீன் பண்ணையிலிருந்து வர்ற அந்த கழிவுகளை வந்து என்ன பண்ணலான்னா செடிகளுக்கு நீங்கள் பயன்படுத்தணும். செடிகளுக்கு நீங்கள் பயன்படுத்தினீங்கன்னா அந்த செடிகள்லேருந்து வர்ற வருமானம் அதிகமாக இருக்கும். அதுவும் இல்லாமல் நீங்கள் வந்து மாடு வளர்க்குறீங்கன்னு சொல்கிறீங்க. அதோட மாட்டு சாணத்தை வந்து நீங்கள் வெறும் எருவாக மட்டும் யூஸ் பண்ணாமல் அதை வந்து இயற்கை எரிவாயு அப்படின்னு சொல்லி அதுலேருந்து ஒன்று உருவாக்கலாம்க்கா. அது வந்து உங்கள் வருமானத்தையும் அதிகப்படுத்தும். அதுவும் இல்லாமல் அதை வந்து நீங்கள் வீட்டுக்கும் யூஸ் பண்ணலாம், வெளியிலையும் வந்து அதை வந்து விற்பனை பண்ணலாம்க்கா. பயிர்களை நீங்கள் அறுவடை பண்ணதுக்கு அப்புறமா ஒரு வைக்கோலில் வெறும் மாட்டு தீவனமாக மட்டும் யூஸ் பண்ணாமல் நீங்கள் அதை வச்சு காளான் வளர்ப்பு பண்ணலாம். காளான் வளர்ப்பு முடிஞ்சதுக்கப்புறமா அந்த கழிவுகளை நீங்கள் திரும்பவும் வந்து மண்ணுக்கு போட்டு உரமாக பயன்படுத்தலாம். இது மூலிமா நீங்கள் வந்து மண்ணையும் வளம் தர வைக்கலாம், இன்னும் உங்கள் வருமானத்தையும் அதிகப்படுத்திக்கலாம். சொன்னது எல்லாமே கரெக்டாக, அது வரையும் செய்கிறோம். நாங்கள் இருக்கிற இந்த கழிவுகளை, கோழிக்கழிவை வந்து மீன் வளர்க்குறதுக்கு பயன்படுத்திக்கிறோம். அதோட மாட்டு சாணத்தை வந்து எரிவாயு அடுப்பு தயார் பண்ணி விற்கிறதோ இது பண்ணுறதோ அந்த மாதிரி பயன்படுத்திக்கிறோம். அதே மாதிரி விவசாயம் இது பண்ணி அதோட இதையும் தண்ணிகளையும் இதுக்கு ஊற்றி கண்ணுகளுக்கு ஊற்றி பயன்படுத்தி நல்லபடியாக நீங்கள் சொன்ன மாதிரியே செஞ்சு பார்க்குறோம்.